நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். இந்த உழைப்பால நம்ம தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய சில அவார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். சிஐஐ அமைப்பு சார்பில் எஸ்டிஏடி விளையாட்டு வணிக விருது 2023 வழங்கப்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஜெம் அவார்ட்ஸ் 2025 வழங்கப்பட்டிருக்கு. நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது கிடைச்சிருக்கு. 2024 ஆண்டு அர்ஜுனா விருது நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த 4 வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரவேற்புரையில் சொன்னார அந்த விருதுகள். இப்படி எத்தனை விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்தாலும் நாங்க பெருசாக நினைக்கிற விருது எது தெரியுமா? தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கேரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்களே, உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது. அண்மையில் இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியாளர் தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய மாணவர்களை பாராட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம். அப்போ கல்வியால் சிறந்த மாணவர்கள் மட்டும் இல்லை, விளையாட்டால் உயர்ந்த இளைஞர்களும் தங்களுடைய அனுபவங்களை சாதனை பயணத்தை பகிர்ந்துகிட்டாங்க. காது கேளாதவருக்கான ஒலிம்பிக்ஸில் 3 தங்கப்பதக்கங்களை வென்ற 2022 அர்ஜுனா விருது பெற்ற ஜெர்லின் அனிகா அவர்களுடைய தந்தை தமிழ்நாடு அரசு அவங்களோட வெற்றி பயணத்துக்கு எந்த அளவுக்கு துணை நின்றுச்சுன்னு உருக்கமாக பேசினார். அதேபோல் போல்வால்ட் விளையாட்டில் தேசிய அளவில் தொடர்ந்து சாதனை படைத்த ரோசி மீனா பால்ராஜ் என்ற வீராங்கனை ஒரு போல் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்ற அந்த எளிய பின்னணியிலிருந்து தன்னிடம் அவ்வளவு காசு இல்லையே என்று சொன்ன நேரத்தில் நம்ம அரசு தான் எல்லா சப்போர்ட்டும் அன்றைக்கு பண்ணுச்சு. இப்போ தன்னிடம் 6 போல் இருக்கிறதோட ரயில்வே துறையில் தனக்கு தரப்பட்ட வேலையை விட 3 மடங்கு சம்பளத்தோடு தமிழ்நாடு அரசு வேலை தந்திருக்கு என்று பெருமையோடு சொன்னார். அடுத்து சென்னை காசிமேட்டை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கேரம் வீராங்கனை காசிம் அவர்கள் என்ன பேசினார் என்று உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவில் உலக கோப்பை போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றவருக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கிச்சு நம்ம திராவிட மாடல் அரசு.